பேருந்து கட்டண உயர்வு இருக்கும் என்ற செய்தி உலா வந்து கொண்டிருக்கிறது. சில அரசியல் கட்சி தலைவர்கள் பேருந்து கட்டணத்தை உயர்த்தக்கூடாது, அந்த கட்டண உயர்வு குறித்து கேட்கக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார்கள். பேருந்து கட்டண உயர்வு எப்பொழுதும் இருக்காது என்பதனை தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். இருந்தாலும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை நாடி தங்களுக்கு பேருந்து கட்டண உயர்வு வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை அடிப்படையில் நீதிமன்றம் பொதுமக்களுடைய கருத்து கேட்பதற்கு அறிவுரை வழங்கியிருக்கிறது. அந்த நீதிமன்றத்தின் அறிவுரைப்படி மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது. இது அரசினுடைய கருத்து அல்ல. அரசை பொறுத்தவரை ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடு தான் அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதற்கு எந்த எண்ணமும் கிடையாது. அதை சொன்ன காரணத்தினால்தான் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை இதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். அரசுக்கு பேருந்து கட்டணத்தை உயர்த்துகின்ற எண்ணம் இல்லை, ஏறாது. தனியார் பேருந்து கட்டணம் உயர்வு அது நீதிமன்றத்தின் போய் நீதிமன்றத்தினுடைய முடிவை அங்கு அரசினுடைய நிலைப்பாடு எடுத்துரைக்கப்படும். நீதிமன்றத்தின் முடிவை எதிர்நோக்கி நடவடிக்கை எடுக்கப்படும். உயர்த்த முடியாது. அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்தினாதான் தனியார் பேருந்து கட்டணமும் உயரும். அதனால தான் அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்றம் கருத்து கேட்க சொல்லியிருக்கிறார்கள். கருத்து கேட்டு நீதிமன்றம் வழங்குகின்ற அறிவுரை என்னவோ அந்த அறிவுரைப்படி நடவடிக்கை எடுக்கும். பேருந்து கட்டண உயர்வு இருக்கும் என்ற செய்தி உலா வந்து கொண்டிருக்கிறது. சில அரசியல் கட்சி தலைவர்கள் பேருந்து கட்டணத்தை உயர்த்தக்கூடாது, அந்த கட்டண உயர்வு குறித்து கேட்கக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடு ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார்கள். பேருந்து கட்டண உயர்வு எப்பொழுதும் இருக்காது என்பதனை தெளிவுபடுத்த சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். இருந்தாலும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை நாடி தங்களுக்கு பேருந்து கட்டண உயர்வு வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை அடிப்படையில் நீதிமன்றம் பொதுமக்களுடைய கருத்து கேட்பதற்கு அறிவுரை வழங்கியிருக்கிறது. அந்த நீதிமன்றத்தின் அறிவுரைப்படி மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது. இது அரசினுடைய கருத்து அல்ல. அரசை பொறுத்தவரை ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடு தான் அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதற்கு எந்த எண்ணமும் கிடையாது. அதை சொன்ன காரணத்தினால்தான் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை இதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். அரசுக்கு பேருந்து கட்டணத்தை உயர்த்துகின்ற எண்ணம் இல்லை, ஏறாது. தனியார் பேருந்து கட்டணம் உயர்வு அது நீதிமன்றத்தின் போய் நீதிமன்றத்தினுடைய முடிவை அங்கு அரசினுடைய நிலைப்பாடு எடுத்துரைக்கப்படும். நீதிமன்றத்தின் முடிவை எதிர்நோக்கி நடவடிக்கை எடுக்கப்படும். உயர்த்த முடியாது. அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்தினாதான் தனியார் பேருந்து கட்டணமும் உயரும். அதனால தான் அவங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நீதிமன்றம் கருத்து கேட்க சொல்லியிருக்கிறார்கள். கருத்து கேட்டு நீதிமன்றம் வழங்குகின்ற அறிவுரை என்னவோ அந்த அறிவுரைப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்.